ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சின்ன கப் அளவுக்கு, 2 வெங்காயம், பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப், பட்டாணி 1 கப், நூக்கல் 1 கப், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் காரப்பொடி, தேவையான அளவு உப்பு, பிரியாணி இலை 3, பட்டை லவங்கம் ஏலக்கி 2, 20 கிராம்ஸ் கேஷ்யூ நட்ஸ், நெய் 2 ஸ்பூனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 ஸ்பூனு, 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 1.5 கிளாஸ் அரிசி, 2 ஸ்பூன் தயிர். இப்போ தேவையான மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு பட்டை லவங்கம் வெங்காயம் புதினா பச்சை மிளகா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் போதும். ஜாஸ்தி எண்ணெய் ஹீட் பண்ணிக்காதீங்க. ஹீட் பண்ணிக்கினா அது கருகிடும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதே குக்கருக்கு நம்ம இப்போ ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். இது கூடவே கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஓகே. இப்போ நம்ம நீட்டமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாவும் நீட்டமாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணுறோம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம் எண்ணெயில். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டிலேயே அரைச்சதை போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போன பிறகு நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கேரட், பீன்ஸ், நூக்கோல், பட்டாணி இவ்வளோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கினாலும் இந்த வெஜ் பிரியாணி பர்ஃபெக்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் எண்ணெயிலேயே. இதை இங்கே நான் பீன்ஸை ஃபஸ்ட்டே போடல, செகண்ட் டைம் போடுறேன். ஏன்னா கேரட்டும் நூக்கலும் கொஞ்சம் ஹார்டானது, பட்டாணியும் செய்கிறது ஹார்டாக இருக்கிறது, அது ரொம்ப சீக்கிரம் வேகாது. அதே பீன்ஸ்க்கு வந்தால் பீன்ஸ் ரொம்ப அழகாக சீக்கிரமாக வெந்துடும். அதனால நம்ம செகண்ட் டைம் போடுறோம். இப்போது எல்லா காய்களும் வெந்த பிறகு நம்ம ஸ்பைசஸை போடுறோம். அதாவது ரெட் சில்லியும் மஞ்சள் பொடியும். ரெட் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போதும். இது ஆக்சுவலி 3 பேருக்கான ரெசிபி. 3 பேருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நான் போட்ட அளவுக்கே போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணின்னு இருக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற மசாலாவை இதில் கொட்டிக்கோங்க. கொட்டிக்கினீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக மாறும். அதுக்கு மிக்ஸ் கொடுங்க. இந்த மசாலா எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும், அந்த ரா ஸ்மெல்லாம் இல்லாமல். எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இங்கே தயிர் போட்டுக்கிறோம். இங்கே நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் டேஸ்ட் சால்ட்டும் போடுறதில்ல.
ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் போடாமலே கலர் அவ்வளோ அழகாக வந்திருக்குது. டேஸ்டிங் சால்ட் போடாமலே டேஸ்ட்டும் அற்புதமாக வந்திருக்குது. இதுக்கு நம்ம 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா 1.5 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துகிட்ருக்குறோம். அதுக்கு தான் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரத்துக்கே நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம். அரிசி போட்டதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ நட்ஸை இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் அப்படி விட்டுக்கலாம். குக்கர்லேருந்து ப்ரெஷர் போனதும் இந்த குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அடியிலேருந்து கலக்கணும். இப்போ நம்ம வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு லாஸ்ட்டாக நெய் விட்டுக்குன்னு கம்ப்ளீட்டாக கலக்கி விட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.